எங்கள் டீமில் வந்து ஒரு பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து இப்போ காந்தாரா படம் வந்திருக்குங்களா, காந்தாரா 1 படம் வந்தப்போ அந்த மாதிரியே வேஷம் போட்டு அந்த மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணாங்க, டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கு சோஷியல் மீடியாவில் யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ என்ன கமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா, உனக்கு சாமினா அவ்வளோ ஈஸியாக போச்சா, உனக்கு சாமினா அவ்வளோ அசால்ட்டாக விளையாட்டாக போச்சு, நீ வயிறு வீங்கி ரத்தம் கக்கி தான் சாவ. இன்னொரு விஷயம், ஒரு சாமி ஃபோட்டோ அனுப்பி இதை வந்து 10 நிமிஷத்தில் அடுத்த 100 பேருக்கு ஷேர் பண்ணால் அடுத்த 10வது நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். என் காண்டாக்டில் இருக்கிறதே 50 பேர் தான். நான் எப்படா 100 பேருக்கு ஷேர் பண்ண முடியும்? மாட்டு கோமியத்தை, மாட்டு வாழை பின்னாடி தூக்கிட்டு மாட்டு கோமியத்தில் குடிக்கிறாங்க. அந்த மாட்டு கோமியத்தில் எந்த ஒரு மருத்துவ குணமும் இல்லைங்கிறது டாக்டர்ஸே சொல்கிறாங்க. அது குடிக்கிறதுனால வயிறு உபாதைகள் ஏற்படும், உடல் உபாதைகள் தான் ஏற்படும், அதில் பேட் பாக்டீரியாஸ் தான் நிறையா இருக்குன்னு எவ்வளவோ சொல்லியும் திரும்பவும் வந்து அதை வந்து கங்கை ரிவர் வந்து புனிதமானது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த கங்கை ரிவரில் அதுவே பண்ணி இது அசுத்தமாயிருச்சு, அதை தூய்மைப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வேறு விஷயம். அந்த கங்கை ரிவரில் போய் ஒரு பெண்மணி அவங்களோட பையனை, சின்ன பையனை, அவருக்கு நோய் இருக்குன்னு சொல்லி அந்த கங்கை ரிவரில் போய் மூழ்கடிச்சா சரியாயிரும், தூக்கி எடுத்தால் சரியாயிரும்னு சொல்லி நல்லா முக்கி கடைசி குணமாக தான் வெளியில் எடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இன்னும் இப்படி இருக்காங்களே. இங்கே வயசில் பெரியவங்க, தோழர்கள், தொழிற்சங்க தலைவர்கள், இப்படி அனுபவத்தில் மூத்தவங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட முதல் கண் வணக்கங்கள் மற்றும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்திரகுமார் பேசுவாருன்னு பார்த்தேன். ஆனால் பேரலைக்கு முன்னாடி ஒரு சிற்றலையை பேச சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, எல்லாமே பேசிடலாம். இப்போ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி பியாண்ட் ஹெட்லைன்ஸ் சேனல் வந்து எனக்கு கரண்ட் இஷ்யூஸ், பாலிடிக்ஸ், மக்களோட போராட்டங்கள், அப்புறம் இன்ஃபர்மேஷன், ஸோ எல்லாம் கலந்து மக்களுக்கு பயனுள்ள வகையில் தகவலில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த ஒரு வருஷத்தில் அவங்களாவே 21,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் மீடியாக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நான் ஈபிகோ அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு சேனல் வச்சுருந்தேன். அதில் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் போடுவோம், சப்ஸ்கிரைபர்ஸே வரமாட்டாங்க. நான் ஒவ்வொருத்தட்டையாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லான சேனல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் வர வைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அவங்களாவே 21,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய, உங்களோட ஒரு வருஷம் உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பியாண்ட் ஹெட்லைன்ஸ் சேனலுக்கும் அப்புறம் எதிர்நீச்சல் இணையதள தூக்க விழா, ஸோ ரெண்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ டாபிக் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் அறிவியல் முன்னெடுப்பு. சோஷியல் மீடியா பற்றி பேசினா நான் நல்லா பேசிடுவேன். அறிவியல் பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது தான் எங்கள் டீம்லேயே நாங்களே வந்து சயின்ஸ் சேனல் வச்சுருக்கோம். அதில் இந்த டாபிக் ஏற்ற மாதிரியே தான் பொருத்தமாக சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் சயின்ஸ் மித் பிஹைண்ட் சயின்ஸ், ஸோ இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அறிவியல் பூர்வமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டீம்லேருந்தும் கேட்டு தான் வந்திருக்கேன் சில விஷயங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் வந்து ஒரு பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து இப்போ காந்தாரா படம் வந்திருக்குங்களா, காந்தாரா 1 படம் வந்தப்போ அந்த மாதிரியே வேஷம் போட்டு அந்த மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணாங்க, டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கு சோஷியல் மீடியாவில் யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ என்ன கமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா, உனக்கு சாமினா அவ்வளோ ஈஸியாக போச்சா, உனக்கு சாமினா அவ்வளோ அசால்ட்டாக விளையாட்டாக போச்சு, நீ வயிறு வீங்கி ரத்தம் கக்கி தான் சாவ. இந்த மாதிரி கமெண்ட் வந்துருக்கு. அந்த பொண்ணு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதோட நடிப்பு எப்படி இருக்குன்னு அதை பார்க்காம அவங்க சாமியை முன்னிறுத்தி இப்படி அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வந்து சொல்லும்போது, ஏமா விடுமா, இப்போல்லாம் ஏஐ வந்துருச்சு, இந்த மாதிரி 100 சாமி போட்டோ வச்சு டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோ போடுவாங்க, அப்போ ஏஐ வீங்கி வெடிச்சு ரத்தம் கக்கி சாகுமா, அவங்க ஆட்டு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சோஷியல் மீடியான்னு ஒரு விஷயம் வந்தது வந்து சோஷியல் மீடியாவே ஒரு சயின்ஸ் தான். அதை புரிஞ்சுக்காம அந்த விஷயம் எதுக்காக வந்ததுக்கு, அதோட ஆக்கப்பூர்வம் என்ன, அதெல்லாம் பயன்படுத்தாமல் இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், எல்லாமே வாட்ஸ்அப் வச்சுருப்பீங்க, எல்லாருமே வயசில் மூத்தவங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கும், காலை வணக்கம் மாலை வணக்கம், அது வரும், அது எல்லாருக்குமே வரும். இன்னொரு விஷயம், ஒரு சாமி ஃபோட்டோ அனுப்பி இதை வந்து 10 நிமிஷத்தில் அடுத்த 100 பேருக்கு ஷேர் பண்ணால் அடுத்த 10வது நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். என் காண்டாக்டில் இருக்கிறதே 50 பேர் தான். நான் எப்படா 100 பேருக்கு ஷேர் பண்ண முடியும்? இது என்னென்னா, அந்த சோஷியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்லாம் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கணுமே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட பயன்பாடு தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் ஒரு சயின்ஸ் டீம் அப்படிங்கிற ஒன்று வச்சு
ஒரு அறிவியல் பூர்வமாக மக்கள்கிட்ட அறிவியல் சார்ந்த விஷயங்களை நிறையா கொண்டு போயிட்டு இருக்கோம், முன்னெடுப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே சயின்ஸ் இருக்குது. சோஷியல் மீடியா ஒரு எப்படி ஒரு சயின்ஸோ அதே மாதிரி நம்ம பாடி ஒரு சயின்ஸ். இந்த இப்போ நம்ம தூங்குகிறோம், காலையில் எந்திரிக்கிறோம், நடக்கிறோம், ஓடுறோம் அப்படின்னா எல்லாமே சயின்ஸ் தான். அந்த உலகமே சயின்ஸால் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ ஜாதி ஒழிக்கணும்னு சொல்லுவாங்க. ஜாதி ஒழிப்பில் கூட சயின்ஸ் இருக்குது. அறிவியல் கண்ணோட்டத்தில் தான் நம்ம ஜாதி ஒழிப்பை கூட பார்க்கணும். ரீசெண்டாக தோழர் ஆதவன் தீட்சன் பேட்டிக்கான வாய்ப்பு கிடச்சிருந்துச்சு. அதில் அவர் சொல்லியிருப்பார், இப்போ நமக்குலாம் வந்து எதுக்கெடுத்தாலும் நம்ம வந்து மொட்டை போடுறது, நம்ம பேர பிள்ளைங்களுக்கு மொட்டை போடுறது, காது குத்துறதுலாம் வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயமாக கொண்டு போய் நம்ம பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட கேட்கும்போது, அதெல்லாம் எதுக்குங்க, நான் எப்பயும் வெட்டுற ஒரு சலூன் கடையில் போய் அவரை வந்து முடி வெட்ட சொல்லிடுவேன், காது குத்த சொல்லிடுவேன், நீ தான் தாய்மை வெட்டு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம விஷயங்களை வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே அறிவியல் கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும், இன்க்ளூடிங் ஜாதி ஒழிப்பு உட்பட. அதுக்கப்புறம் நிறையா ஒவ்வொரு வருஷம் சூரிய கிரகணம் இல்லை சந்திர கிரகணம் வரும்போது அந்த டைமில் நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் வந்து நிறையா ஒரு மித்து பரவிட்டு இருக்கும். அப்படிலாம் கிடையாதுன்னு நம்ம தோழர்களும் அந்த டைமில் உடச்சி அந்த டைமில் நம்ம தோழர்கள் சாப்பிடுவாங்க. அதில் பின்னாடி எந்த ஒரு நம்ம உடல்நிலை கோளாறு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம சயின்ஸ் டீம் வச்சு நம்ம அது சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் மாட்டு கோமியத்தை, மாட்டு வாழை பின்னாடி தூக்கிட்டு மாட்டு கோமியத்தில் குடிக்கிறாங்க. அந்த மாட்டு கோமியத்தில் எந்த ஒரு மருத்துவ குணமும் இல்லைங்கிறது டாக்டர்ஸே சொல்கிறாங்க. அது குடிக்கிறதுனால வயிறு உபாதைகள் ஏற்படும், உடல் உபாதைகள் தான் ஏற்படும், அதில் பேட் பாக்டீரியாஸ் தான் நிறையா இருக்குன்னு எவ்வளவோ சொல்லியும் திரும்பவும் வந்து அதை வந்து நம்ம வீட்டிலே கூட ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா மாட்டு கோமியத்தை தொளிப்போம். பட் அதில் எந்த ஒரு அறிவியல் பூர்வம் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பட் அது ஏனோ நம்ம யாரும் ஏற்றுக்க மாட்டோம், பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்க மாட்டுறாங்க. அதே மாதிரி வடக்கில் தலை வச்சு படுத்தா கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வடக்கில் தலை வச்சு படுத்தா கிருகிருக்கும் அப்படின்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தா இது பூமி சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் அது நம்ம டீமுக்கு தான் தெரியும். தெற்கில் தான் தலை வச்சு படுக்கக்கூடாது சயின்ஸ் படி பார்த்தா. என்னன்னா நம்ம ஊரில் வந்து வடக்கில் ஏன் தலை வச்சு படுக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா, அந்த வடக்கில் தான் வந்து இறந்தவங்களா தலை வச்சு புதைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மித்து தான். அதுக்கு பின்னாடி எந்த ஒரு அறிவியல் பூர்வ இதுவும் கிடையாது. அது ஒரு மித்து தான். இப்போ நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, கங்கை ரிவர் வந்து புனிதமானது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த கங்கை ரிவரில் அதுவே இப்போ இன்னைக்கு இது அசுத்தமாயிருச்சு, அதை தூய்மைப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வேறு விஷயம். அந்த கங்கை ரிவரில் போய் ஒரு பெண்மணி அவங்களோட பையனை, சின்ன பையனை, அவருக்கு நோய் இருக்குன்னு சொல்லி அந்த கங்கை ரிவரில் போய் மூழ்கடிச்சா சரியாயிரும், முக்கி தூக்கி எடுத்தால் சரியாயிரும்னு சொல்லி நல்லா முக்கி கடைசி பணமாக தான் வெளியில் எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இன்னும் இப்படி இருக்காங்களே, இன்னும் சோஷியல் மீடியா இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இந்த காலத்துலேயும் வந்துட்டு இப்படி இருக்காங்களேங்கும் போது தான் இப்போ ரீசெண்டாக இந்த சோஷியல் மீடியா நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒருத்தர் வந்து அவரே வயசான பெண்மணியை தூக்கிட்டு பூக்குழிக்குள்ளே இறங்குறாரு, தீமிதிக்குள்ள. அப்புறம் கீழே விழுந்து அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அதெல்லாம் பார்க்கும்போது எந்த சாமி இது வந்து சொல்லுது? அதில் சின்ன குழந்தை, இங்கிட்ட ஒரு குழந்தை, எங்கள் ஊரெல்லாம் அப்படி தான் இறங்குவாங்க. இங்கிட்ட ஒரு குழந்தை, இங்கிட்ட ஒரு தூக்கி வச்சுட்டு இறங்குவாங்க. அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? சாமி வந்து அப்படி சொல்லிச்சா? இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை அறிவியல் பூர்வமாகவே அணுக மாட்டாங்கிறது தான் ரொம்ப. இன்னுமே நம்ம தமிழர்கள் தான் வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்கோம் உலகத்துக்கு அப்படிங்கிறோம். ஆனால் இன்னுமே நம்ம வந்து அறிவியல் பூர்வமாக யோசிக்கிறதுல பின்தங்கி தான் இருக்கோங்கிறது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு காட்டுது. அது சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சோஷியல் மீடியாங்கிறது நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு வேண்டுதல் அப்படின்னா அழகு குத்திப்பாங்க. அது அழகு குத்திக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இங்கே கன்னத்தில் குத்திப்பாங்க, இல்லை நாக்கில் குத்திப்பாங்க. ஏன் அங்கே குத்துறாங்க அப்படின்னா அது தெரிஞ்சு தான் குத்துறாங்களான்னு தெரியல. ஏன் அங்கே குத்துறாங்கன்னா, நம்ம வாய்க்குள்ளே எந்த புண்ணு வந்தாலும் அது சீக்கிரமாக ஆறிடுமா. ஏன்னா நம்மளோட எச்சிலே வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக். ஸோ அதனால் அந்த விஷயம் தெரிஞ்சு தான் அவங்க குத்துறாங்களான்னு தெரியல. இது தெரியாமல் உடம்புல குத்திக்கிறாங்க, இதில் குத்திக்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தெரிஞ்சு நம்ம பண்ணோம்னா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் அறிவியல் பூர்வமாக யோசிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ ரீசெண்டாக ஆந்திராவில் தசரா உற்சவத்தில் கூட அந்த சாமி சிலையை எடுக்கிறதுக்கு வந்து 2 டீம் வந்து கம்பால் அடிச்சுப்பாங்களாம். அப்படி கம்பால் அடித்து 2 பேர் இறந்துட்டாங்க. ஸோ இது வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது தான் இன்னுமே நம்ம வந்து பிஹைண்ட் த சயின்ஸுக்கு பின்னாடி நம்ம இருக்கோம், நம்ம சயின்ஸை எடுத்துகிட்டு சயின்ஸ் கூட நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறது கடைசியாக 2 விஷயத்த சொல்லி முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இங்கே எல்லாருமே தொழிற்சங்க தலைவர்கள், மக்களுக்காக போராடின தலைவர்கள், உழைப்பாளர்களுக்காக போராடின தலைவர்கள் வந்திருக்கீங்க. ஸோ உழைக்கும் வர்க்கமாய் ஒன்று சேர்வோம், உழைக்கும் வர்க்கத்திற்காக ஒன்று சேர்வோம்.
அறவழியில் பயணிப்போம், அறிவியல் வழியில் பயணிப்போம் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.